அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே அவர் அக்டோபர் வரைக்கும் இருக்கார். மறுபடியும் 2027 ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு வர்றார். இடைப்பட்ட கொஞ்சம் ஒரு 3 மாதம், சுமார் 3 மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வர்றார். அவருடைய பார்வையின் பலனை பார்க்குற போது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். 2ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். எல்லாருக்குமே சம்பாத்தியம் இருக்கும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு கையில் நிற்குன்னா இல்லை. பட் வர அந்த பணங்கள், உழைச்சி சம்பாதிக்கிற பணம் கையில் இருக்கும், வரும் முதல்ல. ஆனாலும் கூட உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது எதிலையாவது முதலீடு பண்ண வேண்டிய காலம். இது 2 தான் இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக ஏர்னிங் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்காமல் இருக்கும், அல்லது வழக்குகளில் இருக்குது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்குதுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக பணமோ நகையோ வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு மனைவி அல்லது கணவன் மூலமாக பண வரவு, பொருள் வரவு இருக்குது. இதுக்கும் வழி இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் எது இருந்தால் வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், இப்படி ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலங்களில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷன் நிறைய தடை இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ், அதுக்கு தந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும்.
குறிப்பாக உங்களுடைய கனவான இடம் வாங்கிறது, அல்லது வீடு கட்டுறது, அல்லது கட்டின வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறது, இது அத்தனையுமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி, பொருளாதார வசதி இல்லைன்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் இருக்குது. லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். ஆக கடன் வாங்கி இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வாங்கலைனாலும் கூட கடனை கிரியேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 8ஆம் இடத்துக்கு தான் அவர் வர்றாரு. அங்கேருந்து தான் உங்களை பார்வை எடுக்கிறார் 2ஆம் இடத்தை. 8 அப்படின்னாலே ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைக்கிறது. ஆகையினால இந்த காலங்களில் இந்த ஒரு வருஷம் முழுவதுமே நீங்கள் ரொட்டேஷனில் தான் இருந்தாகணும். ஏன்னா அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுக்கு 8, 12 தொடர்பு கொண்டாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்பட வேண்டிய காலம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அது கணவன் மனைவி 2 பேருக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவு இருக்குது. அதனால் ஏதோ ஒன்றை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு கடனை வாங்கி வட்டியை கட்டும் பொழுது உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். ஸோ இந்த காலங்களில் ஜாபில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், இன்சென்டிவ் வரணும், போனஸ் வரணும், அரியர்ஸ் வரணுங்கிறதெல்லாம் இல்லாமல் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், பெரிய ரெப்யூட்டட் கன்சர்ன் ஒர்க் பண்ணுறேன், பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன்னு அசால்ட்டாக இருக்காதுங்க. கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஸோ இடையில ஒரு 4 மாதம் தான் உங்களுடைய வேலையில் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எஃபர்ட்டை கொடுத்து உங்கள் ஃபீல்டில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சுப்பீரியர், சப்பார்டினேட் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நான் தான் சொல்கிறேன், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்த்து பண்ணுங்கன்னு நான் தான் சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையற்ற நஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த காலங்களில் குடும்பத்தில் சுப செலவினங்கள் ரொம்ப கம்மி, தேவையற்ற விரயங்கள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் அடக்கி வாசிங்க. லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். வெளியே சொல்ல முடியாத, இனம் காண முடியாத கவலைகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த காலங்களில் அரசியலில் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்ரி வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சி வாங்குகிறேன்லாம் யோசிக்காமல் இருக்கிற பணத்தை தக்க வைக்க பாருங்கள். விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். யூக வணிகங்கள் எல்லாமே சுமாராக இருக்குது. பட் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். ஸோ இந்த காலங்களில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்பயுமே குரு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த பயிற்சி முழுவதுமே இருப்பீங்க.
எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகம் உங்களுக்கு உருவாக்கும். நல்லா பொறுமை நிதானமாக குருவான வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜாபில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.